அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணாக்கர்களுக்கு வகுப்புகள் தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்தான நேரலை தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், இப்ப அரசு கலை கல்லூரி மாணவர்களுக்கு இன்று முதலாம் நாள் வகுப்புகள் தொடங்கியிருக்கிறது. இது பற்றின கூடுதல் தகவல்களை பகிர்ந்துக்கங்க. நிஷ்மா பூர்ணிமா, கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று கல்லூரிகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அரசு கலைக்கல்லூரியான திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற கல்லூரியாக இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டம் பேட்டையில் உள்ள ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி என்பது இன்று காலை துவங்கியுள்ளது. குறிப்பாக புதிதாக இந்த ஆண்டு முதலாம் ஆண்டு மாணவிகள் நேரடியாக இந்த பகுதிக்கு வந்தபோது அதில் மூன்றாம் ஆண்டு மாணவிகள் அவர்களை வரவேற்றார்கள். அவர்கள் தங்களுக்கு அந்த முதலாம் ஆண்டு மாணவிகள் நேரடியாக கல்லூரிக்கு வரும்போது அவர்களுக்கு ரோசா பூ வழங்கியும் அதே போல அவர்களுக்கு நெற்றியில் சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்தும் அவருக்கு இனிப்பாக கல்கண்டு வழங்கியும் அவர்களை வரவேற்றார்கள். தற்போது இந்த கல்லூரியில் தற்போது முதலாம் ஆண்டு என்பது துவங்கப்பட்டுள்ளதன் காரணமாக மாணவிகள் உற்சாகமாக இந்த கல்லூரிக்கு வந்துள்ளார்கள். அதே போல பெற்றோர்களும் பலர் தங்கள் நேரடியாக இந்த கல்லூரிக்கு வந்துள்ளார்கள். நீங்க நேரடியாகவே பார்க்கலாம் அந்த காட்சிகளை. ஒவ்வொரு மாணவிகள் தங்கள் கைகளில் அந்த மலர்களை வைத்துக் கொண்டு தங்கள் முதல் ஆண்டு பள்ளி படிப்பை முடித்துக் கொண்டு கல்லூரிக்கு வருவது ஒரு புதிதாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்களை வரவேற்கும் விதமாக மூன்றாம் ஆண்டு மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் அவர்களை புன்னகையோடு வரவேற்று அவர்களுக்கான பூக்களை வழங்கியுள்ளார்கள். அதைதான் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து இப்ப முதலாம் ஆண்டு மாணவியாக இருக்கக்கூடிய காயத்ரியிடம் கேட்போம். அம்மா வணக்கம்மா. குறிப்பா நீங்க இதுவரை பள்ளியில படிச்சிருப்பீங்க, முதலாம் ஆண்டா இப்ப நேரடியாக கல்லூரிக்கு வந்திருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு இருந்தது? நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டே தான் ஸ்கூலுக்கு வந்தோம், காலேஜுக்கு வந்தோம். பரவாயில்ல, நல்லா ஃப்ரெண்ட்லியாக டீச்சர்ஸ்லாம் பேசினாங்க. சீனியர்ஸ் அக்காலாம் ரோஸ் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. நாங்கள் ரொம்ப பயந்தோம், சீனியர்ஸ்லாம் ரொம்ப ரூடாக இருப்பாங்கன்னு நினச்சி. நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப நெத்தியில உங்களுக்கு குங்குமம் வச்சு அது மாதிரி சந்தனம் வைத்து வரவேற்கிறது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க இதுக்கு மேல அரசு பள்ளியிலோ இல்ல அரசு உதவிபெறும் பள்ளியிலோ படிச்சிருக்கலாம். இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்கா இருந்துச்சு. இந்த மாதிரி இது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்ல. அவங்க இப்படிலாம் வெல்கம் பண்ணது புதுசா இருந்துச்சு. நேரடியாகவே கேட்கலாம். மற்றொரு மாணவியமா, சொல்லுங்கம்மா, எந்த அளவுக்கு உங்களை வரவேற்றாங்க? குறிப்பாக கல்லூரி என்றாலே ஒரு மாதிரி பயம் இருக்கும், ஆனால் எந்த அளவுக்கு மாணவிகள் உங்களை வரவேற்றாங்கம்மா? பழைய மாணவி ரொம்ப நல்லாவே வரவேற்றாங்க. ரோஸ்லாம் தந்தாங்க, பொட்டெலாம் வச்சுருந்தாங்க, நல்லா பேசினாங்க. எல்லாரும் நல்லா கேர் பண்றாங்க. இந்த காலேஜ் நல்லா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பயந்துகிட்டே வந்தோம், ஆனா இது நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரின்சிபல் மேடம் எல்லாருமே நல்லா வரவேற்றாங்க. எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. குறிப்பாக அந்த மாணவி தெரிவித்தது போலவே கல்லூரியின் முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் இங்குள்ள புதிதாக வந்த மாணவிகளை வரவேற்பது மிக மனமகிழ்ச்சியோடு இருந்ததாக தெரிவித்தார்கள். அம்மா சொல்லுங்கம்மா, குறிப்பாக நீங்க இந்த கல்லூரியில் ஏற்கனவே பழைய மாணவிகள், குறிப்பாக அந்த முதலாம் ஆண்டு மாணவிகள் எந்த அளவுக்கு வராங்க, அவங்களை எப்படி நீங்க வரவேற்கீங்கம்மா? அவங்கள நாங்கள் வரும்போது எங்களை எப்படி வர வச்சாங்களோ அதே மாதிரி நாங்களும் வர வச்சுட்டு இருக்கோம். நாங்கள் பூ கொடுத்து அவங்கள ரொம்ப கேரிங்காக வர வச்சுட்டு இருக்கோம். இங்கே இருக்க டீச்சர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. அது மாதிரி நாங்களும் அவங்கள வர வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்ததில் ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேர் வராங்க, இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக அவர் தெரிவித்தது போலவே மாணவிகள் முதலாம் ஆண்டு மாணவிகள் என்பது மிக கல்லூரிக்கு வரும்போதே பயந்த சோகத்தில் வருவதாகவும் தெரிவித்தார்கள். குறிப்பாக அந்த கல்லூரியின் பயத்தை போக்குவதற்காக பழைய மாணவிகள் அவர்களுக்கு பூக்கள் கொடுத்து கல்கண்டு கொடுத்து வரவேற்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக முதலாம் ஆண்டு மாணவிகள் தெரிவித்தது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. ஒவ்வொரு மாணவிகளும் கல்லூரிக்கு வரும்போதே தங்களுடைய பழைய மாணவிகள் தங்களுக்கு பல்வேறு தொந்தரவு ஏற்படலாம் என அச்சத்தோடு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த கல்லூரியில் வரக்கூடிய மாணவிகளுக்கு இவ்வளவு உற்சாகமாக வரவேற்பளித்த பேராசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களை பாராட்டக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.